ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவர் இந்த ஆண்டில் சொல்லுகிற காரியம், நான் உங்கள் மேல பலனை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பலனை பெருக பண்ணுவா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து மேலே எழும்புவார்கள். உங்கள் மேல கர்த்தர் பலனை பெருக பண்ணுவார். பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை கர்த்தர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? கர்த்தர் எனக்கு நல்ல பலன் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல வளருவார்கள், துள்ளி குதிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க பலத்தோடு கூட காணப்படணும். உங்கள் மேல சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைங்க பலத்தோடு காணப்படணும், நம்முடைய பிள்ளைங்க ஆரோக்கியத்தோடு காணப்படணும். ஆண்டவர் அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இதை பார்த்த பொழுது அந்த காரியத்தில் அவளை ஒடுக்குவதற்காய் அநேக தடைகளை கொண்டு வருகிறார். அவளை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இவள் பெருகக்கூடாது என்று சொல்லி பல தந்திரங்களை பண்ணுகிறாள். கடைசியாக 16ஆம் வசனத்தில் நல்லா கவனிக்கணும். 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளையையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 19ஆம் வசனம். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா. மருத்துவச்சிகள் அவரிடத்தில் போகும் என்பதாகவே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அப்பா, பார்வோனை பார்த்து சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா. அவர் நல்ல பலன் உள்ளவர்கள். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பலவான்கள், நீங்க நல்ல பலன் உள்ளவர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தானை போல அல்ல, உலகத்தின் ஜனங்களை போல அல்ல, நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்ல கவனிக்கணும், அவர்கள் அப்படிப்பட்ட காரியம் அல்ல, நல்ல பலனோடு கூட அவங்க காணப்பட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல அந்த பலனை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எபிரேய ஸ்திரீகளுக்குள்ள காணப்பட்ட ஒரு பலன் நமக்குள்ள காணப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிப்போம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தைகளை மோசேயோடே சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று.
இதோ இன்று நான் 85 85 வயது உள்ளவன். மோசே மோசே என்னை அனுப்புகிற நாளில எனக்கு இருந்த அந்த பலன் 45 வயதில் இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் 85 வயது வரைக்கும் இருக்கிற இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இங்கே காலேப் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருக்கிற பொழுது எனக்கு வயது 45 வயது. அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு 85 வயது ஆகிவிட்டது. 40 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டு அந்த பலன் எனக்கு இப்பொழுது எனக்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு எனக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு 60 வயசு, நான் இப்பொழுது 1 மணி நேரம் நான் முழங்கால நிற்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அந்த பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயதில் கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயதிலேயே தேவ சமூகத்தில் நின்று பலனோடு நிற்க, ஆண்டவரை பாட, நல்ல மணிக்கணக்காய் நின்று ஆராதிக்க, மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து செபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவன் சொல்லுகிறான் 45 வயது, 80 வயதுல அம்மா சாட்சி சொல்றாங்க. இந்த நாளில் அந்த பலனோடு கூட ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிற எனக்கு வயது 80 வயது. கண் முன்னாடி வந்து சாட்சி சொல்றோம், எனக்கு ஒரு கண் பார்வை தெரியல, ஒரு கண்ணு தான் பார்வை இருக்குது. ஆனால் அந்த பார்வையில் நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் சகோதரி லோவிசால் அவங்க சாட்சி சொன்னாங்க, அவங்களுக்கும் ஒரு சைடு கண்ணு பார்வை இல்லை, ஒரு சைடு கண் பார்வை அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க, நான் போன வருஷத்துல 2 முறை நான் வேதாகமத்தை வாசித்து முடித்தேன் சாட்சி சொன்னாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ சமூகத்துல நான் செபிக்கிறவளாய் காணப்படணும். காலேப் சொல்றா, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்குது, இன்னைக்கு நீங்க பார்த்து சொகுசா எனக்கு ஒரு சமவெளியான ஒரு தேசத்தை எனக்கு தாங்க. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இத்தனை வருஷம் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லாத கஷ்டம் இல்லாத ஒரு தேசத்தை எனக்கு தாங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். அப்படியே ஜெபம் பண்ணார், அப்படியே கேட்டார். நம்ம அப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரே நான் 10 வருஷம் ஊழியம் செய்துட்டேன், 10 வருஷம் உங்களுக்காக நிறைய காரியத்தெல்லாம் செய்துட்டேன், எனக்கு சொகுசா ஒரு காரியத்தை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா இவர் கேட்கிறார், அடுத்த வசனம் வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அந்த நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரோ. அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பானு பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இப்ப அந்த பட்டணத்துல மலை நாட்டை எனக்கு தாரோ. அந்த மலை நாட்டுல யார் இருக்கிறா? ஏனோக்கியர் இருக்கிறாங்க, ராட்சத பிறவி. அங்க இருக்கிற ஏனோக்கியர் சாதாரணமானவர் அல்ல, ராட்சத பிறவியான ஏனோக்கியர் இருக்கிறாங்க. அவங்க பட்டணத்தை அழகாய் பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அந்த பட்டணத்தை தாரோ, நான் அதை போய் கர்த்தர் என் கூட இருக்கிறா, நான் யுத்தம் பண்ணி அதை நான் பிடித்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இன்றைக்கு அந்த பலன் இருக்கு, நீ உத்தரவு மாத்திரம் கொடு, அந்த பட்டணம் உனக்கு தான், நான் அதை உனக்கு தருவேன் என்று நீ சொல்லு. அங்கே ஏனோக்கியர் இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை பலவான்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அதை பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவருக்குள்ள பெரிய ஒரு பல. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நாட்களும் யுத்தத்துல போக்கும் வரத்துமா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஏன் 40 வயதிலிருந்து 85 வயசு வரைக்கும் அதே பலன் அப்படி இருந்துன்னா, அவர் டெய்லி யுத்தத்துல தன்னை பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தார்,
போக்குமரத்துமாயிருந்தா. ஒவ்வொரு நாட்களும் யுத்த களத்துல வந்து நின்றா. ஒவ்வொரு நாட்களும் அங்கே மோசையோடு கூட நின்றா. அடுத்த தலைமுறை வந்தது, நான் மோசையோடு கூட இருந்தேன், இனி அடுத்த சந்ததியோடு நான் டிராவல் பண்ண முடியாது. மோசையின் அனுபவம் வேறு, ஆரோனின் அனுபவம் வேறு. இப்ப நான் யோசுவாவோடு கூட, யோசுவா என் சமகாலத்துல என் வாழ்ந்தவர், எனக்கு கீழாக இருந்தவர், நான் யோசுவாவோடு டிராவல் பண்ண முடியாது என்று அவன் ஒதுங்கவில்லை. முற்பிதாக்களோடு யுத்தம் பண்ணின இந்த காலே அடுத்த சந்ததியாகிய யோசுவாவோடு யுத்த களத்தில் நின்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் அந்த தலைமுறை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அந்த சந்ததிக்கு பலனை கொடுத்ததற்கு காரணம். யுத்தத்தில் அவன் தொடர்ந்து 45 ஆண்டுகள், ஆனாலும் பரவாயில்லை, யுத்தத்தில் போக்குமரத்துமா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம நினைச்ச முடியும், யுத்த காலத்தில் நிற்க முடியும். ஒரு நாள் அப்படிலாம் முடியாது. ஒரு நாள் திடீர்னு முழங்கால் போட்டால் அடுத்த நாள் எழும்ப முடியாது, வலிக்கும். டெய்லி போட்டு பாருங்க, டெய்லி போட்டு பாருங்க, எல்லாம் கவனிக்கணும். யுத்த காலத்தில் ஏதோ ஒரு நாள் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, ஏதோ காரியத்துக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அனுதினமும் யுத்த காலத்துல நிற்கணும். அனுதினமும் தேவ சமூகத்துல நீ நிற்கதா கர்த்தர் உன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீ மேற்கொள்கிற பலவானாய் மாறணும். அப்படின்னா ஒரு நாள் ஜெபம் அல்ல, ஒரு நாள் காத்திருப்பு ஜெபம் அல்ல, ஒரு நாள் ராத்திரி வந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. இந்த ஆண்டு முழுவதும் நீ யுத்த களத்துக்களை ஜெபிக்கிற புருஷனாய், ஜெபிக்கிற ஸ்திரியாய் நீ யுத்த களத்துக்களை நிற்கணும். ஆமென் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பா. ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு பலனை பெருக பண்ணுவாராக.